தலைநகர் டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியிருக்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி அடுத்தபடியாக ஹரியானா மாநிலத்திலையும் காலூன்ற தீவிர முயற்சிகளை இறங்கியிருக்கு. கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஹரியானாவில் சிங்கிள் தொகுதியை கூட ஜெயிக்காத போதிலும் இந்த முறை 27 தொகுதிகளுக்கு குறி வச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்து வருது. 2019 நடந்த மக்களவைத் தேர்தல் நேரத்தில் துஷ்யந்த் சௌதாலாவுடன் ஜனநாயக ஜனதா கட்சியுடன் இணைந்து களத்தில் இறங்குச்சு ஆம் ஆத்மி கட்சி. 3 தொகுதிகளில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் எந்த இடத்திலையும் ஜெயிக்கல. இதனால உடனடியாக கூட்டணியை முறிச்சது ஆம் ஆத்மி கட்சி. இதன் பிறகு ஒரு சில மாதங்கள்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களமிறங்குச்சு அந்த கட்சி. 46 தொகுதிகளில் போட்டியிட்டும் அந்த கட்சியால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த கட்சி போட்டியிட்ட பல தொகுதிகளில் 1000 வாக்குகளுக்கு மேல வாங்கல. அது மட்டும் இல்லாம ஹரியானாவில் நோட்டாவுக்கு கூட 0.56% வாக்குகள் விழுந்த நிலைமையில ஆம் ஆத்மி கட்சிக்கு வெறும் 0.48 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே விழுந்திருந்தது. ஆனா கூட்டணியை விட்டு விலகின ஜனநாயக ஜனதா கட்சி 10 தொகுதிகளில் ஜெயிச்சு தேர்தலில் கிங் மேக்கரா உருமாறி இருந்தது. இதைத் தொடர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸோட இந்தியா கூட்டணியில இணைஞ்சு ஹரியானால ஒரு தொகுதியில போட்டியிட்டது ஆம் ஆத்மி கட்சி. அதுவும் அந்த கட்சியுடைய ஹரியானா மாநில தலைவர் சுஷில்குமார் குப்தா குருஷேத்ராவில் களமாடின நிலைமையில 29,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக வேட்பாளர்கிட்ட தோல்வியை தழுவினார். இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி 2 கட்சிகளுக்கும் பிளஸ் பாயிண்டா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கூட்டணி எல்லாம் தேசிய அளவிலான தேர்தலுக்கு தான், மாநில தேர்தலுக்கு இல்லைன்னு காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் ஹூடா கொடுத்த பதில் தான் ஆம் ஆத்மி கட்சியை அந்த மாநிலத்துல சோலோவா களமிறங்கும் முயற்சியை எடுக்க வச்சிருக்கு. ஹரியானால வர்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள இருக்கு. இந்த முறையும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் நேரடி போட்டி நிலவி வருது. பாஜக ஆளும் கட்சியாக இருக்க அந்த மாநிலத்துல நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் காங்கிரஸோட திடீர் முன்னேற்றம் பெரிய கவனத்தை பெற்று இருக்கு. பாஜகவுக்கு ஈக்குவலா 5 தொகுதிகளை கைப்பற்றின காங்கிரஸ் அந்த மாநிலத்துல சோலோவா களமிறங்க தயாராகிக்கிட்டு வருது. இந்த நிலைமையில கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கட்சி ஆளக்கூடிய பஞ்சாபுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும் ஹரியானால மீண்டும் களமிறங்கியே ஆகணும்னு முடிவு செய்திருக்கு ஆம் ஆத்மி. களத்தை தயார் செய்வதற்காக ஏற்கனவே 15 நாட்கள்ல 45 பேரணிகள் நடத்தி வலிமையை வெளிக்காட்டி இருக்க ஆம் ஆத்மி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட தயாராகி வருவதா அந்த கட்சியுடைய மாநில தலைவர் சுஷில் குப்தா அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமில்லாம பஞ்சாப் ஹரியானா எல்லையை ஒட்டி இருக்க 27 தொகுதிகளை குறிவச்சிருக்கு ஆம் ஆத்மி கட்சி. இந்த பகுதியில வெற்றியை உறுதி செய்ய பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மானோட சேர்த்து 50 எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் தேர்தல் வேலைகளுக்காக களத்துல இறங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறைகளில் இருக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதிலாக அவருடைய மனைவி சுனிதாவும் பகவத் மானோட இணைந்து பேரணிகள்ல மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஹரியானால தனக்கு சாதகமா இருக்க தொகுதிகளை அலசி ஆராய்ந்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் ஹரியானா எல்லைக்குட்பட்ட ஷாபாத், கலாயத், குஹ்லா, அம்பலா, தொஹானா, ரத்தியா, நார்வானா, ராணியா, கலன்வாலி மற்றும் தாப்வாலி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூடுதல் கவனத்தை கொடுத்து முதற்கட்டமா பிரச்சாரங்கள்ல இறங்கவும் திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி டெல்லி பஞ்சாப் மாநிலங்களை தொடர்ந்து ஹரியானாலையும் காலூன்ற நினைக்கிற ஆம் ஆத்மி கட்சியோட இந்த முயற்சி வெற்றி பெறுமாங்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு.